ஒரு ஆண் சட்டை போடாம ரோட்ல நடந்து வரும்போது அவனுடைய மார்பகங்களை பார்த்து இது வெறும் உடல் உறுப்பு தான், இதுல தப்பா நினைக்கக்கூடிய தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன தைரியமும் மன உரிமையும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் இருக்கு. ஆனா ஒரு பெண் சட்டை போடாம வெளியில போகும்போது இது வெறும் உடல் உறுப்பு தான், இது சதையினால ரத்தத்தினால ஆன வெறும் உடல் உறுப்பு தானே தவிர இதுல தப்பா பார்க்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கிடையாதுன்னு அணுகக்கூடிய மன உறுதியும் மன தைரியமும் இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆண்களுக்கு கிடையாது. அதுதான் உண்மையே தவிர இங்க யாருடைய உடல் அமைப்பை பொறுத்தும் யாருடைய உடல் பாகங்களை பொறுத்தும் யார் என்ன மாதிரி Dresses போடுறாங்கறத பொறுத்து இங்க குற்றம் நடக்கிறது கிடையாது. தண்டனைகள் கடுமையானதா குற்றங்கள் குறையும். பெண்களுக்கு எதிராக ஒரு வன்கொடுமை நடக்குதுன்னு சொன்னா அவனை ஓட விட்டு சுற்றணும், இல்ல கல்லாலே அடிச்சு கொல்லணும், இல்லனா கை காலை வெட்டிடணும், அப்படி இப்படின்னு எவ்வளவோ நமக்கு தாட்ஸ் இருக்கும். இப்படி எல்லாம் பண்றதுனால இன்னொருத்தருக்கு பயம் வந்து இந்த குற்றம் குறையுமான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. இப்படி எல்லாம் பண்ணனா இப்படி எல்லாம் தண்டனை கிடைக்கும்னு பயந்து யாரும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு யோசிக்க கூடாது. இப்படி நினைக்கிறதே தப்புங்கிற சிந்தனை ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அந்த சிந்தனை எப்படி வரும்னா எஜுகேஷன் மூலமா மட்டும்தான் வரும். இந்த இடத்துல நான் பேசுறது செக்ஸ் எஜுகேஷனை பத்தி பேசுறேன். ஆண்களும் பெண்களும் எப்படி சமமாக வேறுபட்டவர்கள் அப்படிங்கிற பாலின சமத்துவ கல்வியை சின்ன குழந்தையில இருந்தே சொல்லிக் கொடுக்கணும். பெண் என்பவள் ஆணை போல ஒரு உயிர் தானே தவிர அவள் ஒரு உடைமை கிடையாதுங்கிற புரிதலை சின்ன வயசுல இருந்தே கொண்டு வரணும். இப்போ பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்குதுன்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? பெண் வீக்கர் செக்ஸா இருக்கறனால காரணமா? கிடையாது. பெண்ணின் உடல் மீது எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு நினைச்சு அவங்க உடல் மீது ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆணினுடைய சிந்தனையில இருக்குது தவறு. அந்த சிந்தனையினாலதான் குற்றங்கள் நடக்குதே தவிர வேற எதனாலும் கிடையாது. பெண்கள் போட்டிருக்க Dressனால கிடையாது, அவங்க போயிட்டு வர டைம்னால கிடையாது, அவங்க அங்க போறதுனால இங்க போறதுனால அதனால எதனாலையும் கிடையாது. ஆண்களுடைய சிந்தனையில இருக்கு தவறு.